ஹாய் கைஸ். ஹாய் இப்படி சொல்கிறதுக்கே சுற்றி போடணும் திருஷ்டி பட்டுருச்சு கைஸ். இந்த நியூ இயரே எனக்கு ட்ராவலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், ட்ராவல் பேக் கூட இன்னும் நான் வைக்கலை. அடுத்த ட்ராவல் வந்தால் அதுக்கப்புறம் திரும்பி நெக்ஸ்ட் ட்ராவலுக்கு ரெடி ஆகிறேன். நான் குவாய்ட்டாக இருந்தேன்னா என்னுடைய ஹாபி என்ன தெரியுமா? எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு திரும்பி எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணி அடுக்குவேன். ஸோ எல்லா பொருளையும் அடுக்கிறது தான் என்னோடய டீக்ளட்டர் த ஸ்பேஸ். இந்த டீக்ளட்டர் த ஸ்பேஸ் உடனே எடுத்து போட்டுலாம் செய்ய மாட்டேன். இதை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போய் ஒரு 1 ஹவராக அப்படியே டீக்ளட்டர் பண்ணுவேன். அது என்னோடய மைண்டு, நம்மளோட பாடி, இதுவும் டீக்ளட்டர் தான். ஸ்பேஸை டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த 4 டேஸ் எப்படி போச்சுன்னா, ஃபீவர், காஃப். இது வாய்ஸ் பெட்டர். இதை விட என்னாச்சு, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வாய்ஸ் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட மைண்டு டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ எந்தெந்த பொருள் எங்கெங்கே அலோகேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த நியூ இயர் எனக்கு ட்ராவலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எகெயின் வந்ததுலேருந்து ஒர்க்லேயும் பார்த்திங்கன்னா, உள்ளே ஒர்க் பண்ண முடியல. வெளியில் உள்ளேயும் ஒர்க் பண்ணுறேன். அதை விட எனக்கு வெளியில் ஆன் டியூட்டி தான் நிறையா உள்ளே இருந்தாலும் அப்படியே நிறையா அவுட் ஸ்டேஷன் டியூட்டியும் போயிட்டே இருக்கேன். ஸோ எப்போ வீட்டுக்கு வரேன், எப்போ ஒர்க் பண்ணுறேன், எப்போ படுக்கிறேன், இப்படியே போகுது. சாட்டர்டேவும் ஒர்க்குன்னு போயிடுறேன். ஸோ இன்றைக்கி திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 டேஸு, அந்த 2 டேஸ்க்குள்ளே சில ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பி ஒரு 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 ஒர்க்கு அவுட் ஸ்டேஷன். அது சி கைஸ், கண்ணில் பாருங்கள். இது பேர் என்னன்னா நாமக்கட்டி. இந்த நாமக்கட்டி எங்கேயாவது கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு கண்ணு பட்டிருக்கும், ஆனால் எனக்கு கண்ணுலேயே கட்டி பட்டிருக்கு. ஸோ ஹீட் பேர்ன்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு நாமக்கட்டி போட்டு வச்சுருக்கேன் கண்ணில். சுத்தமாக முடியல கைஸ். இப்போ நான் விளையாட்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு சிரிச்சிட்டே போடலாம். ஆனால் வெளியில் ஒர்க்குன்னு போய் அலைஞ்சிட்டு ஃபீவரு, ஹெட்டேக்கு, அதோடையே ஒரு மாதிரி அப்படியே தலை சுத்தல். அப்படியே தனியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு 4 நாள் இப்படியே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், என்னோடய பிளேஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐஃபில் டவர் இருக்கும். நிச்சயமாக ஒன் டே இதுக்கு போயிட்டு இது ஃப்ரண்டில் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கணும். எடுத்து கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோ போடுவேன். அப்புறம் லண்டன் பிரிட்ஜ், தேம்ஸு, ஸோ நிறையா இருக்கும். இது என்ன தெரியுமா? இது நான் ஒரு நாள் இந்த காதி கிராஃப்ட் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி போடுவாங்கள்ல, ஹேண்ட்லூம், அதில் வாங்கினேன். நமக்கு இப்போ இந்த 3D மசாஜர்லாம் வருதில்ல, அந்த மாதிரி இது நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். எடுத்துகிட்டு வந்தேன் லெக் பெயின்க்கு. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. சில நேரம் என்னடா வீடியோ போடுறாங்க ஜாலியாக இருக்குன்னு வியூஸும் போகாது, சப்ஸ்கிரைபரும் வரமாட்டாங்க. ஒரு விலாகுக்கு ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட வாங்க முடியல. நிலமை அப்படி இருக்குது. இதில் எங்கே போனாலும் வந்தாலும் நல்லா நம்ம சுற்றுறோன்னு நினைப்போம். ஆனால் எங்கேயாவது போனால் தூங்கினா போதும்னு இருக்குது. என் பாடிக்கு அவ்வளோ தூக்கம் தேவைப்பட்டிருக்கு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு சுத்தமாக 4 நாள் முடியல. அதோட ஒர்க். நம்மளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 1000 பேர் பேசுவாங்க, ஆனால் ஒருத்தரும் நமக்காக எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் நிற்க மாட்டாங்க. ஸோ நமக்கு இன்னும் 2 வேலை எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்டயே நல்லா சிரித்து பேசுவாங்க, ஆனால் உங்கள் பின்னாடியே உங்களுக்கு 4 வேலை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அம்மாடி, இதான் என்னோடய பவுச். அடுத்து டீக்ளட்டர் பண்ணணும். பார்த்தீங்களா, சரஸ்வதி. ஏன்னா கல்வியின் தெய்வம் சரஸ்வதி. ஸோ வச்சுருப்பேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் இந்த ஃபெவிக்விக்கு, இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் தேவையானது. ஒரு ட்ராவல் பேக் போகிறோன்னா மாத்திரை, அப்புறம் இங்கே பாருங்கள்
காலு ஸ்ப்ரே. ஏன்னா எங்கேயும் போய் யார்கிட்டையும் நம்ம ஹெல்ப்புக்கு நிற்க முடியாது. ஹெல்ப்புக்கு நிற்கிறத விட யாருடைய ஹெல்ப்பையும் நம்ம கேட்கவும் முடியாது. ஸோ நமக்கு தேவையான எடுத்துக்கணும். 2 days பேக் ட்ரைனிங் போன பிளேஸில் கூட எனக்கு அவ்வளோ தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வந்தேன். பேசக்கூட முடியல. என்னை சுற்றி இருக்கிற கிட்ஸ் பேசினா கூட என்னால் பேச முடியல. திரும்பி இன்னும் ஒரு 2 days கழிச்சு திரும்பி ஒரு ட்ரைனிங் அலோகேஷன். அப்படியே ஜாலியாக வெளில போகிற மாதிரி தான் தெரியும். அதில் எவ்வளோ வேலை இருக்குன்னு இது பாருங்களேன். இதுக்கு எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் சிரித்தேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டேன். பாவம் பிள்ளைங்க ஆசையாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது குட்டி பசங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு நாள் வச்சுக்கிட்டேன். இது கூட எனக்கு கிஃப்ட் வந்தது தான். ஸோ அதாவது பொருள் சின்னதோ பெருசோன்னு பார்க்கக்கூடாது. அதில் இருக்கிற லவ் மட்டும்தான் பார்க்கணும். இது பாருங்கள், இது நம்ம காலுக்காக ஒரு பேட் வாங்கினேன் ட்ராவல் விலாகில். ஆக்சுவலி நான் எதையுமே அவ்வளோ இதெல்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். அது ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தேன். இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்டு. அதோட பேக்கெட் கூட இங்கே தான் இருக்கும். கொரியன் கிளாஸ் ப்ராடக்ட் மாதிரி. நீ பேட்ச்சு, சைனீஸ் ஹெர்பல் பிளாஸ்டர் நீ பேட்ச்சு. பட் நம்மளுடைய கேர்லட்டிக் இது பாருங்கள். இது 90 rupeesக்கு அப்போ வாங்கினோம். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் யூஸ்ஃபுல். இந்த நீ பேட்சஸ் அட்லீஸ்ட் ஒரு ட்ராவல் பண்ணும்போது போட்டுட்டு போனால் கொஞ்சம் பெயின் குறையுது. அப்படியே போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்தேன். எனக்கே இப்போ தீர்ந்து போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஆக்ஸ்ஃபோர்ட் தெசாரஸ், மினி தெசாரஸ். யூஸ்வலாக நிறையா புக்ஸ் படிப்பேன், புக் ஸ்டோரிஸ் போடுவேன். இதான் இன்றைக்கி நினச்சிட்டு இருந்தேன். நம்ம எங்கே இருந்தால் என்ன, ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்மால் காம்பேக்ட் ரூம் ஒன்லி. என்னுடைய ஃபெதர்ஸ் அண்ட் மை பேக்ஸ் இது வரைக்கும் நான் காட்டினதே இல்லை. ஸோ ரொம்ப சின்ன காம்பேக்ட் போதும் எனக்கு. அதை நான் மெயின்டைன் பண்ணாவே எனக்கு போதும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெடிக்கல் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும். எதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கோ இல்லையோ இதுக்கு குறைவில்லாமல் இருக்கிறது. ஸோ எல்லா வகையான மருந்துகளும் இருக்கிறது. என்ன பண்ணுறது, அம்மாடி. ஓகே, இது என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த தீபாவளி ஸ்வீட்டு. எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்ருப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும். அடுத்து பொங்கலுக்கும் என்னை எல்லாம் விட்டுட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது. என்னை தேடுறாங்கன்னு என்னன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நீங்களாவது கொஞ்சம் மறக்காமல் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வாங்கி நான் பேசணும். எவ்வளோ காசு இருந்தாலும் நான் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். Bye bye.